அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1. இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா 2 செய்யுள் படிக்க போறோம். எங்கள் தமிழ் எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இரண்டாவதா ஒன்றல்ல இரண்டல்ல உடுமலை நாராயண கவி. சரிங்களா? 2 செய்யுள் தான் படிக்க போறோம். முதல் செய்யுள் எங்கள் தமிழ் எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவர் இந்த செய்யுள்ல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நம் தமிழ் மொழியை பெருமையா சொல்லியிருக்கார். நம் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டாலோ நம் இலக்கியங்களை படித்தாலோ ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி மாற்றப்படும், எப்படி பக்குவம் அடையும் அப்படின்னா, எந்த ஒரு உயிரையுமே கொல்லக்கூடாதுங்கிற கொல்லாமையை குறிக்கோளாய் கொள்வாங்க. அடுத்தது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய் சொல்ல மாட்டாங்க. உண்மையாய் வாழணுங்கிற அந்த எண்ணம் உருவாகும். நம் தமிழ் மொழியை படித்தால் என் தமிழ் மொழி ஒருவனுடைய எண்ணத்தை இவ்வாறு மாற்றும்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவ்வளோ அழகா என் தமிழ் மொழி அவ்வளோ பெருமையானது அப்படின்னு சொல்லி இந்த செய்யுள்ள சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்ததா தேர்வு நோக்குல நம்ம இந்த செய்யுள்ள என்ன படிக்க போறோம் அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனாருடைய சிறப்பு பெயர் என்ன, அவர் எழுதிய நூல்கள் என்ன, சொல்லும் பொருளும், அவருடைய பணி என்ன, அவர் எங்கே வேலை செஞ்சார், அவ்வளோதான் நம்ம படிச்சுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் சொல்லும் போதே அடிக்கடி சொல்வேன், நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அப்போ வே. ராமலிங்கனாருடைய சிறப்பு பெயர் என்ன? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா வே. ராமலிங்கனார். சரிங்களா? அடுத்தது இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்குது, இவர் எழுதிய நூல்கள் இருக்குது. அதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாருங்கள், காந்தி நாமக்கல் மலை மேலே ஏறி சங்கூதி கதை சொல்வார். காந்தி நாமக்கல் மலை மேலே ஏறி சங்கூதி கதை சொல்வார். காந்தி அப்படின்னா அவருடைய சிறப்பு பெயர் காந்திய கவிஞர். சரிங்களா? இவரை ஏன் காந்திய கவிஞர்னு சொல்கிறோன்னா, காந்தி மீது இருந்த பற்று, அவருடைய கொள்கைகளின் மீது இருந்த ஒரு ஈர்ப்பு. எப்படி பாரதிதாசன் பாரதியார் மீது பற்று கொண்டதுனால பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். ஆனால் பாரதி மீது பற்று கொண்டதுனால அவருடைய பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு. அதே போல் ஒவ்வொரு கவிஞர்களுமே அவங்களுக்கு முன்னோடியாக யாரையாவது ஒருத்தர் பிடிச்சிருந்தது, யாராவது ஒருவர் மீது பற்று இருந்துச்சுன்னா அவங்களுடைய பெயர்களை மாற்றிக்கொள்வாங்க. அவங்க எழுதுகிற ஒவ்வொரு செய்யுள்ளையும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள மேற்கோள்களாக காட்டிடுவாங்க. அப்படிதான் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் காந்தியின் மீது கொண்ட பற்றினால அவருடைய நூல்களில் அவருடைய காந்தியத்தை அவர் வலியுறுத்தி சொல்லியிருப்பார். அதனாலேயே இவரை காந்திய கவிஞர்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? காந்திய கவிஞர். நாமக்கல் மலை. நாமக்கல் மலை ஏன் நம்ம பயன்படுத்தணும்னா, இவருடைய சிறப்பு பெயர் நாமக்கல் கவிஞர். அடுத்தது இவர் எழுதிய ஒரு நூல் பேர் என்னன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள். சரியா? நாமக்கல் கவிஞர் பாடல்கள். அடுத்ததா மலை. மலைனா மலைக்கள்ளன். அடுத்ததா சங்கூதி, சங்கொலி, கதை சொல்வார், என் கதை. இவர் எழுதிய நூல்கள் 4 என்னென்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள், அடுத்ததா மலைக்கள்ளன், அடுத்தது சங்கொலி, அடுத்தது என் கதை. சரிங்களா? அதுக்கு தான் ஷார்ட்கட்டாக காந்தி நாமக்கல் மலை மேலே ஏறி சங்கூதி கதை சொல்வார். சரிங்களா? அடுத்ததாக பாருங்க, சொல்லும் பொருளும். ஃபஸ்ட்டு என்னன்னா ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும். இரண்டாவது விரதம், நோன்பு. 3 குறி, குறிக்கோள். 4 பொழிகிற, தருகின்ற. ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும், விரதம், நோன்பு, குறி, குறிக்கோள், பொழிகிற, தருகின்ற. பாருங்க, இவருடைய பணி எங்கே பணிபுரிந்தார் அப்படின்னா, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா வே. ராமலிங்கனார். அடுத்ததான் நம்ம சொல்லிட்டோம் இவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன? நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர். அடுத்ததா பாருங்க, ரொம்பவே பிரபலமான ஒரு வரிகள். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். இதை சொல்லியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார். சரிங்களா? அவ்வளோதான். இந்த செய்யுளில் நம்ம படித்து முடிச்சிட்டோம். அவருடைய சிறப்பு பெயர்கள், அவர் எழுதிய நூல்கள் ஷார்ட்கட்டாக நம்ம படிச்சிட்டோம். சொல்லும் பொருளும் படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ மதிப்பீடு படிக்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, நெறி என்னும் சொல்லின் பொருள். ஆப்ஷன் ஏ வழி. இரண்டாவது கேள்வி, குறளாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது.
குரல் கூட்டல் ஆகும். ஆப்ஷன் பி. மூன்றாவது கேள்வி, வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி. ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்ததா பாருங்க, நயம் அறிக. எங்கள் தமிழ் பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. அவங்களே சொல்லிட்டாங்க. மோனை சொற்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? மோனை, எதுகை, இயல்பு. சரிங்களா? மோனை அப்படின்னா என்னது? அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க, முதல் எழுத்து ஒன்று போல் வருவது, அதுதான் மோனை சொற்கள். இவங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, அருள் நெறி அதுவே. ஆ ஆ முதல் எழுத்து ஒன்று போல வந்திருக்க, அப்போ இது மோனை. அடுத்ததாக பாருங்க, இரண்டாவது, எங்கள் தமிழ் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. அவங்களே சொல்லிட்டாங்க. எதுகைனா என்னது? இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது. எடுத்துக்காட்டு பாருங்க, அருள், பொருள், ரு ரு ஒரே மாதிரி வந்திருக்கா, இதுதான் எதுகை. அடுத்தது மூன்றாவது பாருங்க, எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இயல்பு சொற்களை எடுத்து எழுதுக. இயல்புனா என்னது? அவங்களே சொல்லியிருக்காங்க, இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது. எடுத்துக்காட்டு, தரலாகும், குரலாகும், இம் இம் அப்படின்னு வருது இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே படித்தோம். முதல் எழுத்து ஒன்று போல வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்று போல வருவது எதுகை, இறுதி எழுத்து ஒன்று போல வருவது இயல்பு. சரிங்களா? அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம். இரண்டாவது செய்யுள் படிக்கலாம். இரண்டாவது செய்யுள், ஒன்றல்ல இரண்டல்ல. எழுதியவர் உடுமலை நாராயண கவி. இந்த உடுமலை நாராயண கவி அவங்க ஒன்றல்ல இரண்டல்ல செய்யுள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டின் பெருமையை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னுடைய தமிழ்நாட்டின் பெருமையை நான் இயற்கை வளம் நிறைந்தது, இலக்கிய வளம் நிறைந்தது, அதனுடைய பெருமைகளை நான் ஒன்றுன்னு சொல்லுவேனா ரெண்டுன்னு சொல்வேனா, அதை விட அதிகம், ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? இப்போ பாருங்க, பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அடுத்ததா பாருங்க, முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரிவள்ளல். புலவரின் சொல்லுக்காக தலையவே கொடுக்க வந்தவர் குமணவள்ளல். என்னுடைய தமிழ்நாடு இலக்கியத்தினால மட்டுமல்ல, இயற்கை வளங்களினால மட்டுமல்ல, கொடைத்தன்மையிலும் அதனுடைய பெருமையை நான் ஒன்றுன்னு சொல்கிறதா ரெண்டுன்னு சொல்கிறதா, அதை விட இன்னும் அதிகம் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லியிருப்பார். முல்லைக்கு தேர் கொடுத்தவர் பாரிவள்ளல், புலவரின் சொல்லுக்காக தலையை கொடுக்க வந்தவர் குமணவள்ளல். உடுமலை நாராயண கவியின் சிறப்பு பெயர் என்னன்னா பகுத்தறிவு கவிராயர். இவருடைய செய்யுள்களில் இவருடைய எழுத்துக்கள் எல்லாமே பகுத்தறிவை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இவரை பகுத்தறிவு கவிராயர்னு சொல்கிறோம். உடுமலை நாராயண கவியுடைய சிறப்பு பெயர் என்னன்னா பகுத்தறிவு கவிராயர். சொல்லும் பொருளும் பாருங்க. ஒப்புமை, இணை, அற்புதம், விந்தை, முகில், மேகம், உபகாரி, வள்ளல். ஒப்புமை, இணை, அற்புதம், விந்தை, முகில், மேகம், உபகாரி, வள்ளல். சரிங்களா? இப்போ இதற்கான மதிப்பீடு படிக்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம். நம்ம படித்தோம் இல்லையா? ரெண்டாவது பாருங்க, வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். என்ன கூட்டம் திரண்டால் மழை பொழியும்னா முகில், முகில் கூட்டம். முகில்னா என்னன்னு சொல்லும் பொருளை படித்தோம், மேகம். வானில் மேக கூட்டம் திரண்டால் மழை பொழியும், முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். மூன்றாவது கேள்வி பாருங்க, இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல. ஆப்ஷன் இ. நாலாவது பாருங்க, தந்து உதவும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும். ஆப்ஷன் ஏ. அஞ்சாவது கேள்வி பாருங்க, ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத. ஆப்ஷன் சி. சரிங்களா? அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.